Welcome to our channel. Today we will learn 5th standard English term first unit to my native place. Supplementary la பாத்தீங்கன்னா the farmer and his daughters இருக்கு. இந்த supplementary இருக்கக்கூடிய book back answer ஃபுல்லாவே நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இங்க பாருங்க நமக்கு letter stateல the farmer and his daughters இந்த supplementary பாருங்க. இந்த ஸ்டோரியை நல்லா ரீட் பண்ணி பாருங்க. ஓகேவா? இந்த ஸ்டோரியை நல்லா ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம வந்து புக் பேக் ஆன்சர் ரைட் பண்ண முடியும். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா க்ளாஸரி வேர்ட்ஸ்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதையும் பார்த்துக்குங்க. இப்போ நம்ம புக் பேக் கொஸ்டின்ஸ் போகலாம். லெட்டர்ஸ் அண்டர்ஸ்டாண்டில் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். மேட்ச் த ஆக்ஷன்ஸ் வித் த பிக்சர். மேட்ச் த ஆக்ஷன்ஸ் வித் த பிக்சர். அதாவது இங்கே 3 பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம கரெக்டாக அதோட ஆக்ஷனுக்கு மேட்ச் பண்ணணும். ஃபஸ்ட்டு பிக்சர் பாருங்கள். ஃபஸ்ட்டு பிக்சரில் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க? கிரைன்ஸ் எடுத்து என்னது பேர்ட்ஸுக்கு ஃபீட்ஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? அதாவது ஃபஸ்ட்டு பிக்சரில் அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க? பேர்ட்ஸ்க்கு கிரைன்ஸ் வந்து தானியங்களை வந்து கொடுக்குறாங்க. அப்போ எது மேட்ச் பண்ண? ஃபீட்ஸ் த பேர்ட்ஸ். இதை மேட்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? பறவைகளுக்கு உணவு கொடுக்குறாங்க. அடுத்து ரெண்டாவது பிக்சர் பாருங்கள். ரெண்டாவது பிக்சரில் என்ன ஆக்ஷன் பண்ணுறாங்க? இங்கே பாருங்கள். மிக்சஸ் ஃபார் கம்யூனிட்டி ஃபுட் சர்வீஸ். என்ன பண்ணுறாங்க? கிரைன்ஸை வந்து மிக்ஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஓகேவா? எதுக்காகனா கம்யூனிட்டி ஃபுட் சர்வீஸ்க்காக கிரைன்ஸை மிக்ஸ் பண்ணி வைக்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். சோஸ் த கிரைன். விதைகளை என்ன பண்ணுறாங்க? கிரைன்ஸை விதைக்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள். ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். த ஃபார்மர் ஹேட் டேஸ் டாட்டர்ஸ். இந்த ஃபார்மருக்கு எத்தனை மகள்கள் இருந்தார்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எத்தனை பேர் இருந்தாங்க? 3 டாட்டர்ஸ் வந்து இருந்தாங்க. அப்போ 3 ரைட் பண்ணிக்கலாம். ஹி ஆஃபர் டேஸ் டு ஹிஸ் டாட்டர்ஸ். அவங்க ஃபாதர் வந்து அந்த ஃபார்மர் விவசாயி வந்து என்ன பண்ணார்? அவங்க 3 மகளுக்கு என்ன கொடுத்தாரு அப்படின்னா மில்லட் வந்து கொடுத்தாரு. அப்போ மில்லட் ரைட் பண்ணிக்கலாம். த செகண்ட் டாக்டர் டேஸ் த மில்லட் டு எ ஃப்ளாக் ஆஃப் பேர்ட்ஸ். செகண்ட் டாக்டர் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஃப்ளாக் ஆஃப் பேர்ட்ஸ்க்கு என்ன பண்ணாங்க? ஃபீட்ஸ் பண்ணாங்க, உணவு அளித்தாங்க. மில்லட்டை வந்து உணவாக கொடுத்தாங்க. அப்போ ஃபீட்ஸ் ரைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஆன்சர் த ஃபாலோவிங் கொஸ்டினில் 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கம்மா. இதோட ஆன்சர்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். வாட் டிட் த ஃபாதர் கிவ் டு ஆல் த டாட்டர்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஃபாதர் வந்து அவங்களோட டாட்டர்ஸ்க்கு என்ன கொடுத்தாங்க? எல்லாம் அவங்களோட டாட்டர்ஸ்க்கு என்ன கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் பார்க்கலாம். இங்கே பாருங்க, இதோட ஆன்சர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் டிட் த ஃபாதர் கிவ் டு ஆல் த டாட்டர்ஸ். ஆன்சர் எப்படி ரைட் பண்ணலாம்? த ஃபாதர் கேவ் ஆல் த டாட்டர்ஸ் எ பேக் ஆஃப் மில்லட். எல்லாத்துக்கும் என்ன பண்ணுறாங்க? எல்லா டாட்டர்ஸ்க்கு மில்லட்டை வந்து கொடுக்குறாரு. அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்க. வாட் டிட் த ஃபர்ஸ்ட் டாட்டர் டூ? ஃபர்ஸ்ட் டாட்டர் அந்த மில்லட்டை என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத கொஸ்டின்ஸ். ஆன்சர் என்ன ரைட் பண்ணலாம் அப்படின்னா, த ஃபர்ஸ்ட் டாட்டர் ஃபெட் த கிரைன்ஸ் டு ஃப்ளாக்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ். அவங்க என்ன பண்ணாங்க? ஃபர்ஸ்ட் டாட்டர் வந்து பேர்ட்ஸ்க்கு வந்து உணவு கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் பாருங்க. ஹவு டிட் த செகண்ட் டாட்டர் யூஸ் த கிரைன்? செகண்ட் டாட்டர் அந்த கிரைன் எப்படி யூஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் எப்படி ரைட் பண்ணலாம்? த செகண்ட் டாட்டர் மிக்ஸ்டு த கிரைன்ஸ் வித் அதர் கிரைன்ஸ். என்ன பண்ணாங்க? அதர் கிரைன்ஸோட இந்த கிரைன்ஸை வந்து மிக்ஸ் பண்ணாங்க செகண்ட் டாட்டர். எதுக்காகனா கெப்ட் ஃபார் கம்யூனிட்டி ஃபுட் சர்வீஸ்க்காக. ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் பாருங்க. ஹவு டிட் த தேர்ட் டாட்டர் யூஸ் த கிரைன்? தேர்ட் டாட்டர் என்ன பண்ணாங்க? கிரைன் எப்படி யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, த தேர்ட் டாட்டர் சோட் த கிரைன்ஸ். அவங்க வந்து என்ன பண்ணாங்க? ஃபீல்ட்ஸில் வந்து சோ பண்ணாங்க, விதைகளை விதைத்தாங்க. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. ஃபிஃப்த் கொஸ்டின், ஹூ இஸ் த வைசஸ்ட் ஆஃப் ஆல்? ஒய். யார் இதில் வந்து திறமையானவங்க? அறிவாளி யார்? இந்த 3 டாட்டர்ஸ்னால் யார் அறிவாளி? அதுக்கு என்ன ரீசன் ஒய் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்ன ரைட் பண்ணலாம் அப்படின்னா, த தேர்ட் டாட்டர் இஸ் த வைசஸ்ட் ஆஃப் ஆல். எல்லா டாக்டரை விட மூன்றாவது இருக்கக்கூடிய அந்த மகள் தான் வந்து ரொம்ப அறிவாளியாக புத்தி கூர்மையாக இருந்தாங்க. என்ன காரணம் அப்படின்னா, பிகாஸ் she sowed the grains and it has grown as crops. அவங்க வந்து விதைகளை அந்த கிரைன்ஸ் கொடுத்தாங்களா, தானியங்கள் மில்லட்டை, அதை வந்து ஃபீல்ட்ஸில் விதைத்து நல்லா அறுவடை பண்ணாங்க, பயிர்களாக அறுவடை பண்ணாங்க. ஓகேவா? இந்த மாதிரி நம்ம ஆன்சர் ரைட் பண்ணிக்கலாம். இந்த 5 கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் பாருங்க. ட்ரை யுவர் ஓன் கொடுத்துருக்காங்க. நம்மளாம் ஓனாக ட்ரை பண்ணிக்கலாம். என்னென்ன கேட்டிருக்காங்க? சென்டரில் பாருங்கள், பேடி நெல்லை பற்றி நம்மளை கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன ரைட் பண்ணலாம்? மீனிங் கேட்டிருக்காங்க. அந்த பேடி நெல்லோட மீனிங் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, எழுதணும். அடுத்து இன் யுவர் மதர் டங். உங்களோட மதர் டங்னா தாய்மொழியில் அந்த பேடியோட வேர்டை வந்து நம்ம எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் அதோட பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். கிராமரில் இதோட பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்னென்னு எழுதணும். அடுத்து இந்த பேடி அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து சென்டென்ஸ் வந்து ரைட் பண்ணணும் வேர்டுக்கு. அடுத்து ட்ரா பண்ணணும், அதோட பிக்சரை ட்ரா பண்ணணும். எப்படின்னு பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், இங்கே கொடுத்துருக்கேன்.
ஃபர்ஸ்ட் என்னது மீனிங் என்ன ரைட் பண்ணலாம்? ரைஸ் இன் த ஹஸ்க் இஸ் நோன் அஸ் பேடி. ஓகேவா? செகண்ட் என்னது? இன் யுவர் மதர் டங்கில் எப்படி ரைட் பண்ணுவோம்? நெல் அப்படின்னு நம்ம எழுதுவோம். சரியா? அடுத்து பாருங்க பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்ன வரும்? நவுன். இது ஒரு நவுன். அடுத்து பாருங்க சென்டென்ஸில் பேடி எப்படி யூஸ் பண்ணலாம்? வெஸ்ட் பெங்கால் இஸ் த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் பேடி இன் இந்தியா. இந்த மாதிரி நம்ம சென்டென்ஸாக நம்ம ரைட் பண்ணிக்கலாம். நீங்களா கூட ஓனாக பேடி அப்படிங்கிற வேர்டு வர்ற மாதிரி நீங்கள் சென்டென்ஸ் நீங்களா கூட ரைட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாருங்கள் அதோட பிக்சர், நெல்லோட பிக்சர் வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா ஸ்பீக் அண்ட் வின். அதாவது இங்கே வந்து கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், நம்ம இவங்க 3 டாக்டர்ஸ் பற்றி பேச சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதில் ஏதோ ஒரு டாக்டர்ஸ் தான் பேசணும். அது வந்து வந்து சம் சென்டென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா சப்போர்ட்டாகவும், சம் சென்டென்ஸ் வந்து அகெயின்ஸ்ட், அந்த அதர் 2 டாக்டர்ஸ் இருக்காங்களா அவங்களுக்கு அகெயின்ஸ்டாகவும் நம்ம வந்து பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு டாக்டர் பாருங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பறவைக்கு உணவு கொடுத்தாங்க. செகண்ட் டாக்டர்ஸ் என்ன பண்ணாங்க? இரண்டாவது இருக்கக்கூடிய இந்த மகள் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி இது பண்ணாங்க, கம்யூனிட்டி இதுக்காக ஸ்டோரேஜ் பண்ணி மதர் கிரைன்ஸோட மிக்ஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் தேர்ட் டாக்டர் அறுவடை பண்ணாங்க, பண்ணாங்க ஃபீல்ட்ஸில். இதை பற்றி நம்ம இதில் சப்போர்ட் பண்ண ஒரு டாக்டருக்கு சப்போர்ட் பண்ணணும், மற்ற 2 டாக்டருக்கு அகெயின்ஸ்டாக நம்ம வந்து ஸ்பீச் பண்ணணும். ஓகேவா? இங்கே ஒரு மாடல் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் டாக்டர் வந்து சி இஸ் அன்இன்டெலிஜென்ட் அண்ட் ஃபெட் த என்டையர் குவான்டிட்டி டூ பேட்ஸ். அவங்க இருக்கிற எல்லா என்னது புத்தி கூர்மை இல்லாமல் என்ன பண்ணாங்க? எல்லா கிரைன்ஸும் என்ன பண்ணாங்க? பறவைகளுக்கே கொடுத்துட்டாங்க. அப்போ கையில் எந்த ஒரு மில்லட்டும் ஏதோ ஒரு பெனிஃபிட்ஸ் இல்லை. ஆனால் பறவைக்கு உணவளிப்பது நல்லது தான். ஆனால் வந்து எல்லா கிரைன்ஸும் என்ன ஆகுது? பறவைகளுக்கு உணவளித்தனால தீர்ந்துருச்சு. அடுத்து பாருங்கள் செகண்ட் ஒன் டாக்டர் சி இஸ் ஆல்சோ அன்வைஸ். அவங்களுக்கும் அன்வைஸ் அண்ட் மிக்ஸ்டு வித் அதர் கிரைன்ஸ் அண்டு வேஸ்ட் ஆகிடு. ஏன்னா அது மற்ற கிரைன்ஸோட மிக்ஸ் பண்ணி வச்சுனா அது வந்து வேஸ்ட் ஆகிடுச்சு. செகண்ட் தேர்ட் டாக்டர் பாருங்கள் சி இஸ் வைஸ். அவங்க ரொம்ப அறிவாளியானவங்க. ஏன்னா என்ன காரணம் அப்படின்னா அண்ட் சோட் த கிரைன்ஸ் டு க்ரோ அஸ் கிராப்ஸ். அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஃபீல்ட்ஸில் க்ரோ அப் பண்ணி அறுவடை பண்ணாங்க. அதுலேருந்து நிறைய நம்மளுக்கு கிரைன்ஸ் கிடைக்கும், தானியங்கள். திருப்பி நிறைய பறவைகளுக்கு எல்லாத்துக்குமே உணவளிக்க முடியும். சரியா? இந்த மாதிரி நம்ம ஸ்பீச் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் பார்ட் பார்க்கலாமா? லெட்டஸ் ரீட் அலவுட். அதாவது இங்கே ஒரு பேசேஜ் கொடுத்துருக்காங்க. அந்த பேசேஜை நீங்கள் சத்தமாக நல்லா ரீட் பண்ணி பார்க்கணும். 1 டைம் ரீட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அங்கே கீழே வந்து நம்மளுக்கு வந்து 3 புல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன் புல்லை வந்து நம்ம வந்து கலர் பண்ணணும். செகண்ட் டைம் ரீட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா செகண்ட் புல்லக வந்து நம்ம கலர் பண்ணிக்கலாம். தேர்ட் டைம் ரீட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா தேர்டு புல்லக வந்து நீங்கள் கலர் பண்ணிக்கிங்க. ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். Mr. Murugan is a farmer. He has a small piece of land and 2 bulls. He takes good care of his bulls as they help him in farming. Every morning he takes the bulls for grazing. When it rains, he plows the land with the bulls. As he has no one to help, he starts sowing the seed before sunrise. He irrigates the crop till it grows. He reaps and binds the crop, then takes it to thrash the paddy. Finally, with the help of the bulls, he takes the paddy to his house. ஓகேவா? 1 டைம் ரீட் பண்ணால் ஒவ்வொரு புல்லையும் நீங்கள் கலர் பண்ணிக்கலாம். அது மாதிரி 3 டைம்ஸ் ரீட் பண்ணுறப்ப 3 புல்லையும் நம்ம கலர் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடுவோம். ஓகேவா? இந்த பேசேஜ் படி இங்கே கீழே வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. சர்க்கிள் த மெயின் ஐடியா ஆஃப் த பேசேஜ். இந்த பேசேஜ்லேருந்து என்ன மெயின் ஐடியா இருக்குது அப்படிங்கிறத அந்த 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை சர்க்கிள் பண்ண என்ன வரும்? முருகன் வாசிய மைசர். அவர் வந்து மைசர்னா என்னது? கஞ்சத்தனம் சிக்கனமாக இருக்கான்னு சொல்லுவாங்க. கஞ்சத்தனமாக இருக்கிறது கிடையாது. அப்போ அது கிடையாது. முருகன் லவ்ட் இஸ் புல்ஸ் அண்ட் ஃபார்மிங். இதுதான் கரெக்ட். ஏன்னா முருகன் வந்து என்ன பண்ணாங்க? அவரோட புல்ஸ் காலையில் அன்பாக பார்த்துக்கிட்டாரு. இந்த ஃபார்மிங்க்கு யூஸ் பண்ணாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் முருகன் வைஸ்ட் டு ஹேவ் பீப்புள் டு ஒர்க். மனிதர்களுக்காக பீப்புள் டு ஒர்க்காக கிடையாது. அப்போ செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகேவா? முருகன் விஸ்ட் டு ஹேவ் பீப்புள் டு ஒர்க். தேர்ட் ஒன். இப்போ ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் 2 சர்க்கிள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள் நேம் த ஆக்சன்ஸ் ஆஃப் முருகன். முருகன் இங்கே வந்து நம்மளுக்கு 3 பிக்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. முருகனோட ஆக்சன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து இங்கே ரைட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன வரும்? என்ன பண்ணுறாங்க? பேடி நெல்லை வந்து அறுவடை பண்ணுறாங்க. அதுக்கு என்ன சொல்லுவோம்? ரீப்பிங். ஓகேவா? நெல் அறுக்கிறாங்க இல்லை, அந்த பிக்சர் ரீப்பிங். நெல்லை வந்து கதிர் அறுத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள் புல்லக்கை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா உழுவுறாங்க. வயலில் வந்து உழுவுறாங்க. இதுக்கு என்ன வரும்? ப்ளவிங். நெக்ஸ்ட் பாருங்கள் என்ன பண்ணுறாங்க? மேய்ச்சலுக்கு மாட்டை வந்து ஓட்டிகிட்டு போகிறாங்க. மேய்ச்சலுக்கு என்ன வரும்? கிரேசிங். ஓகேவா? இந்த மாதிரி நம்ம ரைட் பண்ணலாம். அடுத்து பாருங்கள் லெட்டர்ஸ் ரைட். நம்ம ரைட் பண்ணலாம்.
மை ஆட்டோகிராஃபி, உங்களோட ஆட்டோகிராஃபி நீங்கள் ஓனாக வந்து உங்களோட பேரண்ட்ஸ்கிட்ட இன்ஃபர்மேஷன்லாம் கேட்டு கலெக்ட் பண்ணி நீங்கள் ரைட் பண்ணலாம். என்னென்ன கேட்டிருக்காங்க, வென் வேர் யூ பார்ன், நீங்கள் எங்கே பிறந்தீங்க, வென் எப்பொழுது பிறந்தீங்க, சாரி வென் வேர் யூ பார்னா நீங்கள் எப்பொழுது, எந்த வருடம், எந்த ஆண்டு, உங்களோட டேட் ஆஃப் பர்த் இருக்குது அதை எழுதிக்கலாம். வேர் யூ பார்ன், நீ எங்கே பிறந்தீங்க, எந்த இடத்துல பிறந்தீங்க, உங்களோட பிளேஸ். அடுத்து வாட் இஸ் யுவர் ஃபாதர்ஸ் நேம், உங்களோட ஃபாதர் நேம் என்ன. அண்டு வாட் இஸ் ஹி, அவர் என்ன பண்ணுறாங்க, ஆக்குபேஷன் தொழில். அடுத்து வாட் இஸ் யுவர் மதர்ஸ் நேம், உங்களோட மதர் நேம் எழுதிக்கலாம். அண்டு வாட் இஸ் ஷி, அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க, என்ன தொழில் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் யுவர் பெர்த் ஆர்டர், உங்களோட பெர்த் ஆர்டர் என்ன, ஃபஸ்ட்டு சைல்டா, செகண்ட் சைல்டா, தேர்டா, உங்களோட வீட்டில் நீங்கள் ஏல்டரா எங்கரா அந்த மாதிரி ரைட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு. அடுத்து டூ யூ ஹாவ் எனி நிக் நேம், உங்களுக்கு ஏதாவது நிக் நேம் இருக்கா, அதுக்கு என்ன ரீசன், இஃப் எஸ் அப்படின்னா ரீசன் ஃபார் தட், அதுக்கு ரீசன் ரைட் பண்ணலாம். எனக்கு நிக் நேம் இல்லை அப்படின்னா நோன்னு ரைட் பண்ணிக்கலாம். அடுத்து அண்ட் இன்ட்ரெஸ்டிங் இன்சிடென்ட் தட் ஹேப்பன் இன் யுவர் லைஃப், உங்களோட லைஃப்பில் எது ஏதாவது இன்ட்ரெஸ்ட்டாக நடந்திருக்கா அதை நீங்கள் ரைட் பண்ணணும். ஓகேவா, இந்த மாதிரி 1 by 1 கீழே வந்து நம்மளுக்கு வந்து 7 காலம் இருக்குது. ஓகேவா, 9 10 காலம் இருக்குது, 10 லைன்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். ஓகே, உங்கள் பேரண்ட்ஸை கேட்டுட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் காப்பி பண்ணிக்கலாம் கீழே. ஓகேவா, நான் எக்ஸாம்பிளில் ஒரு மாடல் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஓகேவா, இதுவே காப்பி பண்ணாதீங்க, உங்களோட டீட்டெயில் தான் நீங்கள் காப்பி பண்ணணும். நான் ஒரு மாடல் தான் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் ஐ வாஸ் பார்ன் இன், உங்களோட என்ன மந்த் எழுதிட்டு இந்த மாதிரி எழுதிக்கலாம். அது இயர் எழுதிக்க, டேட்டு இயரில் எழுதிக்கலாம். ஐ வாஸ் பார்ன் இன் என்ன பிளேஸு, அவங்க மதர் நேம், ஃபாதர் நேம், அவர் என்ன பண்ணிகிட்ருக்காரு, மதர் நேம் என்ன, அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறதா. அடுத்து இவங்க ஃபஸ்ட்டு சைல்டா, செகண்ட் சைல்டா நீங்கள் அப்படிங்கிறத ரைட் பண்ணிக்கலாம். உங்களோடக்கு நிக் நேம் இருந்தால் மட்டும் இங்கே எழுதிக்கிங்க, நிக் நேம் இல்லைன்னா விட்டுடலாம், நோன்னு எழுதிக்கலாம். கீழே வந்து உங்களோட இன்ட்ரெஸ்டிங், நீங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் எழுதிக்கலாம். உங்கள் லைஃப்பில் இன்ட்ரெஸ்டிங்காக நடந்த ஒரு இதை ரைட் பண்ணிக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட்னா ஐ கேன் டூ, அதாவது லுக் அட் த பிக்சர் அண்டு ஆன்சர் த ஃபாலோவிங். இந்த பிக்சர் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க, இந்த பிக்சர் வந்து பெபிள்ஸ், பூலாங்கற்கள் இருக்குல்ல, அதான் கொடுத்துருக்காங்க. அப்போ நேம் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இதோட நேம் எழுதிக்கலாம். இது என்ன நேம், இந்த ஆப்ஜெக்டோட நேம். அடுத்து இஃப் யுவர் மதர் டங், நம்ம தாய்மொழியில் இதை எழுதணும். அடுத்து யூஸ் இன் ஏ சென்டென்ஸ், அந்த சென்டென்ஸ் பெபிள்ஸ் வர்ற மாதிரி அந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணி ரைட் பண்ணணும். இதோட ஆன்சர் பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம ரைட் பண்ணிக்கலாம். நேம் ஆஃப் த ஆப்ஜெக்ட்ஸ்னால் பெபிள்ஸ். ஓகேவா, நெக்ஸ்ட் இன்னொரு மதர் டங்கில் கூழாங்கற்கள்னு எழுதிட்டு இந்த சென்டென்ஸ் வந்து நீங்களாக கூட ரைட் பண்ணி, நான் வந்து பெபிள்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் ரிவர்ஸ். ஓகேவா, இந்த மாதிரி கொடுத்துருக்கேன், இந்த மாதிரி கூட எழுதிக்கலாம். அடுத்து நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, சர்க்கிள் த கரெக்ட் ப்ளூரல் ஃபார்ம். நம்ம வந்து ஃபஸ்ட் லெசனில் ஃபஸ்ட்டு யூனிட் 2ல் ஃபஸ்ட்டு நம்ம ப்ரோஸில் பார்த்துருப்போம். அதில் வந்து சிங்குலர் ப்ளூரலில் நம்ம படிச்சிருப்போம். இப்போ டீருக்கு என்ன வரும், டீருக்கு என்ன வரும், ப்ளூரல் வந்து டீர் தான் வரும். ஓகேவா, அதே நேம் தான் சேம் தான் வரும். அடுத்து காஃப்க்கு என்ன வரும், CALFன்னு காஃப்னு தெரியும். எஃப் வந்தாவே நம்ம எண்டிங்கில் என்ன எஃப்ஐ ரிமூவ் பண்ணிவிட்டு VES ஆட் பண்ணணும்னு நம்ம படிச்சிருப்போம். இப்போ காஃப்ஸ் ப்ளூரல் ஃபார்ம் என்ன வரும், காஃப்ஸ். அடுத்து பாருங்கள், இது வந்து என்ன வரும், கூஸ், GOOSன்னு இருக்குது. அந்த ஓன்னு வந்தால் நம்ம அந்த லெட்டரை என்ன ரைட் பண்ணலாம், EE அப்படி வவல்ஸ் வந்து அந்த சென்டர் ஓங்கிறது என்னது, AEIOU 5 வந்து வவல்ஸ் நம்மளுக்கு தெரியும். இப்போ வவல்ஸ் வரப்போ ஓன்னு கண்டினியூ வர்றப்ப நம்ம என்ன லெட்டர் ஆட் பண்ணோம்னா E. அப்போ கீஸ் தான் கரெக்ட் ப்ளூரல் ஃபார்மில் நம்ம ரைட் பண்ணுறப்ப. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ரைட் த ப்ளூரல் ஃபார்ம். டூத் இங்கே இருக்குது பாருங்கள், அதே மாதிரி தான் ஓன்னு இருக்கா. இப்போ ஓ வந்து எப்படி மாறும், ஈயாக மாறும். அப்போ டீத் ப்ளூரலில் வரப்போ, சிங்குலரில் டூத்து, ப்ளூரல் என்னது டீத். நெக்ஸ்ட் நைஃப்க்கு பாருங்கள், இங்கே KNIFE வந்திருக்கு. FE வந்தாலும் என்னென்னா VES ஆட் பண்ணணும். FE ரிமூவ் பண்ணிவிட்டு VES ஆட் பண்ணணும், ப்ளூரலில் ரைட் பண்ணுறோம், நைஃப்ஸ். ஓகேவா, நெக்ஸ்ட் ரிசைட் த போயம் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க, அந்த ஃபார்மர்ஸ் ஃப்ரெண்ட். அது வந்து நல்லா கரெக்ட் இன்டர்நேஷனோட அதை மெமரி பண்ணிக்கோங்க. அடுத்து மேட்ச் த ரைமிங் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹெல்த்னா என்ன வரும், வெல்த். ரைமிங் வேர்ட்ஸ்னால் அந்த எண்டிங் லெட்டர் வந்து ப்ரொனன்சியேஷன் எப்படி இருக்குன்னா சேமாக இருக்கணும். ஓகேவா, சாரி சேம் இல்லை, சவுண்டு வந்து சேமாக இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும். நம்ம உச்சரிக்கிறப்பவே பார்த்தோன்னா ஒரே மாதிரி இருக்கும். பாருங்கள், ஹெல்த் வெல்த் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கா. ஹூக் லுக், சாப். ஓகேவா, அந்த மாதிரி எண்டிங் வந்து ப்ரொனன்சியேஷன் வந்து சவுண்ட்ஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கும். அதான் ரைமிங் வேர்ட்ஸ் சொல்லுவோம். அந்த மாதிரி மேட்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், ரைட் த பாஸ்ட் கண்டினியூஸ் ஃபார்ம்ஸ் ஃபார் த கிவன் வேர்ட். நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் சார், யூனிட் 2 போயமில் கிராமர் பார்ட்டில் நம்ம வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸும் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸும் பார்த்துருப்போம். நம்மளுக்கு வந்து எக்ஸசைஸ் பார்த்து இங்கே வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது இங்கே சி டேஷ் த ஹோம் ஒர்க் அட் 6 o'clock.
ப்ராக்கெட்டில் ரைட் கொடுத்துருக்காங்க. அந்த ரைட்டுங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ். இதில் பாஸ்ட் டென்ஸ் நம்ம என்ன ஆக்சிலரி வெர்ப் யூஸ் பண்ணுவோம்னா வாஸ் வேர் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அதில் சிங்குலராக இருக்கிறதுக்கு எல்லாமே வாஸ் யூஸ் பண்ணுவோம், ப்ளூரலில் இருக்கிறது வேர் யூஸ் பண்ணுவோம். அதாவது ஐ வி யூ தே இதெல்லாம் வந்துச்சுன்னா நம்ம வேர் யூஸ் பண்ணுவோம். ஐ ஹி ஷி இட் இதெல்லாம் வந்துச்சுன்னா நம்ம வந்து வாஸ் யூஸ் பண்ணுவோம் சிங்குலரில் வர்றப்ப. ஓகேவா? இப்போ சி அப்படின்றது ஷி வந்து என்னது ஐ ஹி ஷீட் சிங்குலர், அவள் ஒருத்தரை மட்டும்தான் குறிக்குது. அப்போ வாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம வந்து கண்டினியூஸ் எழுதுறப்பவே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸை விட்டு ஐஎன்ஜி சேர்த்து ரைட் பண்ணணும். அதை ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள்னு சொல்லுவோம். ஓகே, நாங்கள் கோயிங் அப்படிங்கிற எக்ஸாம்பிள் கோ ப்ளஸ் ஐஎன்ஜி கோயிங் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துருப்போம். இப்போ வந்து ரைட்டிங். ஓகேவா? RITE வந்துச்சுனாவே ஈயை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஐஎன்ஜி சேர்த்து எழுதிடணும். ஓகேவா? தேவர் பிளேயிங். அடுத்து அதே மாதிரி தான் தே வர்றப்ப ப்ளூரல் இருக்க ஒன்றுக்கு மேற்பட்டவங்கள தே அவர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ வந்து ப்ளூரல் இருக்கிறவங்க வேர் யூஸ் பண்ணிக்கலாம். WRE வேர். இப்போ ப்ளே அப்படின்றது ப்ராக்கெட்டில் பாருங்கள், இங்கே எனக்கு ப்ளே. ப்ளேயோட என்ன சேர்க்கலாம்? ஐஎன்ஜி சேர்க்கணும். அப்படியே சேர்த்து எழுதிக்கலாம். பிளேயிங் வென் அரைவ் தேர். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பாருங்கள், ஐ டேஸ் வைல் ஹி வாஸ் சிங்கிங். இதில் டான்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஐ அப்படிங்கிறது ஐக்கு என்ன வரும்? வாஸ் தான் வரும். ஒருத்தரை மட்டும் தான் பிடிக்காது. அப்போ வாஸ். ஐ வாஸ் டான்சிங். இங்கே எண்டிங் லெட்டர் என்ன வருது? ஈ வருது. ஈ வந்துச்சு அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஐஎன்ஜி சேர்த்து எழுதணும். இப்போ டான்சிங்ஸ் ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க, DANCING. ஓகேவா? ஓகே, இப்போ பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லாம் நம்ம ரைட் பண்ணிட்டோம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.